சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டுக்கும் சனி தான் அதிபதி, 5வது வீட்டுக்கும் சனி தான் அதிபதி. அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் கடந்த ஜூன் மாதத்துலேருந்து வக்கரமாகி பலமிழந்து போயிருக்காரு. இப்போ இந்த நவம்பர் மாதத்தில் வக்கர நிவர்த்தியாகி பலமடைய போகிறாரு. அதாவது 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம். கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் அப்படிங்கிறவர் அமர்ந்திருந்தார். ஆனால் அவர் பலம் இழந்து போயிட்டார் இல்லையா. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு அஷ்டமத்தில் குருவும் வக்கரம். அப்போ 2 ராஜகிரகங்களும் பலம் இழந்து போயிடுச்சு. அஷ்டமத்தில் குரு இருக்காருன்னா 5க்கும் 10க்குமே நம்மளை அல்லாட விட்டுருப்பாரு. அன்றாட செலவுக்கே கூட நாம் கஷ்டப்படக்கூடிய சூழலை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. இதே காலகட்டத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி வக்கரமாகி பிள்ளைகள் வழியில் ஏகப்பட்ட செலவுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். பிள்ளைகளை ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருப்போம், அங்கே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு பாதியில் ஓடியாந்துருப்பாங்க. ஒரு கல்லூரியில் சேர்த்துருப்போம், அங்கே ஒருத்தரும் கூட்டாளி இல்லை, நான் வேறு காலேஜுக்கு தான் போவேன்ருப்பாங்க. நம்ம அங்கே போய் கேட்டோம்னா கட்டின பணத்தை திரும்பி தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு மறுபடியும் பணம் கட்டணும். அதோட நிறைய பேருக்கு பிள்ளைகள் வழியில் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் எங்கேயாவது போய் இழுத்துட்டு வந்திருப்பாங்க, நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இப்படி இந்த சனி பகவானோட வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது பிள்ளைகளோட வாழ்க்கையில் விளையாடி பிடிச்சி அது ரொம்ப நமக்கு மன கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு கஷ்டம்னாலும் நம்ம தாங்கிக்கலாம், பிள்ளைகளுக்கு இப்படி நடக்குது, சொல்கிற பேச்சை இந்த பயலும் கேட்க மாட்டேங்கிறானே, அடங்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகப்பன் பிள்ளைகளுக்குள்ளே உள்ள உறவு அப்படிங்கிறதே கொஞ்சம் அப்படியே லேசாக பாதிக்கப்பட்டிருக்கோம். சில நேரத்தில் கை நீட்டி அடிக்கிற மாதிரி கூட ஆயிருக்கும். இப்பெல்லாம் கூட நடந்திருக்கும். கவலைப்படாதீங்க. சனி பகவான் இப்போ பலம் அடைஞ்சிட்டாரு. எந்த பிள்ளைகளால் உங்களுக்கு தொந்தரவு வந்துச்சோ அதே பிள்ளைகள் உங்களுக்கு கௌரவத்தை உச்சத்துக்கு கொண்டு போய் காட்ட போகிறாங்க. என் புள்ள நல்ல புள்ளடா, அடுத்தவன் சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னு பிள்ளைகள் சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எவன்லாம் நம்ம பிள்ளைய பார்த்து இலக்காரமாக பேசணும்னா அவன்லாம் மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு பிள்ளைகளோட கல்வியில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் பொறுப்பு இல்லாமல் பிள்ளைங்க சுற்றிக்கிட்டு இருந்தவங்களாம் கூட இதுக்கு மேலே ஒரு பொறுப்பு சரிப்போ நம்ம இவ்வளோ நாள் சும்மா வெட்டியாக சுற்றி இருந்துட்டோம், நம்மளால தான் வீட்டில் இவ்வளோ கஷ்டம், நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, நம்ம தான் இனிமேல் காப்பாற்றணும், நம்ம தான் ஒரு வேலை வெட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனம் திருந்தி மனம் வருந்தி அவங்களா ஒரு வேலையை தேடி 10 ரூபா சம்பாரித்து கொண்டாந்து இந்தாப்பா என் சம்பளம் அப்படின்னு கொடுக்குறப்ப நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா. அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி படிப்பில் ஒரு மந்த நிலையில் இருந்த பிள்ளைங்க கூட இதுக்கு மேலே கல்வி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிற நிலமை. சரி, நம்ம பொழப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தில் ஏகப்பட்ட வில்லங்கங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். பூர்வீக சொத்தில் எவனாவது ஒருத்தன் இந்தாண்டை எனக்கு 2 அடி இருக்குது, அந்தாண்டை எனக்கு 4 அடி இருக்குது அப்படின்னு கேஸு போட்டிருப்பான். இல்லை பங்காளிகள் வகையில் ஏதாவது பூர்வீக சொத்தில் வம்பு வழக்கு இப்படி இருந்திருக்கும். இல்லைன்னா அண்ணன் தம்பி உள்ளேயே சொத்து பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். பூர்வீக சொத்தை விற்பனையே செய்யணும் அப்படின்னா கூட அதில் ஏதாவது ஒரு சிக்கல், எவனாவது ஒருத்தன் தட்டி விட்டுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பான். சரி வச்சுக்கிட்டு தான் ஒன்றும் நம்மளை விட்டுவிட்டாது இருக்கிற கடங்கண்ணி அடைச்சி விடலாமான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாமல் இருந்துச்சு இல்லையா. இப்போ பூர்வீக சொத்தில் இருக்கிற வில்லங்கங்கள் எல்லாமே தீர்ந்துடும். வழக்கு கோர்ட்டில் இருந்தால் கூட தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக மாறிடும். அந்தளவுக்கு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது சனி பகவான் உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் பலமடைஞ்சிருக்காரு. இனிமேல் அவர் வக்கரம் அப்படிங்கிறது 5வது வீட்டில் அடைய மாட்டார். இனிமேல் அவர் நேர்கோட்டு பாதையில் பயணம் செஞ்சு 6வது வீட்டை நோக்கி போகிறாரு. அப்போ அந்த 6வது இடத்துக்கு உண்டான ஆதிபந்தம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுவார். 6வது வீடு அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். இந்த இடத்துக்கு சனி போக போகிறார் அப்படிங்கிறதுக்கு உண்டான சின்ன சின்ன மாறுதல்கள் அப்படிங்கிறது தெரியும். 6வது இடம் அப்படின்னா பகை வெல்லக்கூடிய இடம். நாம் வெல்லணும்னு அவசியம் இல்லை. சனி அந்த இடத்துக்கு போனாருன்னா பகையாளிகள் தானாக மறைஞ்சு போயிடுவாங்க. அப்படி ஒரு ஆற்றல் அப்படிங்கிறத கொடுப்பாரு. நம்மளை சுற்றி 1008 சிக்கல் இருந்திருக்கும், ஏகப்பட்ட கடைங்கிறது இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த சனி பகவான் 6வது வீட்டை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலகட்டத்திலே அப்படியே படிப்படியாக போய்கிட்டே இருக்கும். நீ எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை, எல்லாத்தையுமே சனி பார்த்துக்குவார். நீ பாட்டுக்கா இப்போ என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும். இப்போ முதல்ல சனி என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கடனை அடைப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களோட கடன் அப்படிங்கிறது அடைப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பூர்வீக சொத்தில் இருக்கிற வில்லங்கங்கள்லாம் தீர்ந்து சொத்து கைக்கு வந்துடுனே. இப்போ பூர்வீக சொத்தில் ஒரு பாகத்தில் ஒரு பிளாட்டை விற்று விட்டு கடன் அடைக்கலாம். இல்லை பூர்வீக சொத்தில் ஒரு கடை கட்டி வாடகைக்கு விட்டு அதில் 10 ரூபா சம்பாரித்து கடன் அடைக்கலாம். இப்படி பூர்வீக சொத்து சார்ந்து கடன் அப்படிங்கிறது அடையும்.
அது மாதிரி கடந்த காலகட்டத்தில் தந்தை மகனுக்குள்ளேயே உறவு சரியாக இருந்திருக்காது. உங்களோட அப்பா 10 ரூபா காசை வச்சுக்கிட்டு நமக்கு தராமல் இருந்திருப்பாரு. நமக்கு ஒரு விதமான சலிப்பு ஏற்பட்டிருக்கும். அதாவது இவ்வளோ காசு வச்சுருக்காரு, வயசான காலத்தில் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமா புள்ள குட்டி இவ்வளோ வச்சுக்கிட்டு நமக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ இதுக்கு மேலே அவங்களாவே சரிவா அங்கே வா நம்ம புள்ள கஷ்டப்படுறான், இந்த 10 ரூபா வச்சுக்க, இந்த கடங்கள்லாம் அடைச்சிவிட்டு ஏதாவது 10 ரூபாய் தொழில் பண்ணி பொழைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் 10 ரூபா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் சனி உண்டாக்கி கொடுப்பாரு. அது மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு மேலே உள்ள அதிகாரி நம்மளை எரிஞ்சு விழுந்திருப்பான். நம்ம தான் படாத பாடுபட்டு வேலை செய்வோம், படாத கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு அதுக்கான பலாபலன் அப்படிங்கிறதே கிடைக்காது. நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் திரும்ப கொண்டாந்து நம்மக்கிட்டே திணிப்பான், இந்த இதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன், ஏற்கனவே வேலை கிடக்கு, மற்றவங்களாம் சும்மா தான் ஊந்திருக்கான், அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், வேணும்னே நம்மளை பழி வாங்குறான் அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணம் இருந்தது இல்லையா? அப்படிப்பட்ட அதிகாரிகள் மனம் மாறுவாங்க, இல்லைனா இடமாறுதலாகி வேறு இடத்துக்கு போவாங்க. அதுமாரி அலுவலகத்தில் சக ஊழியர்களால் உண்டான தொந்தரவு அப்படிங்கிறது இதுக்கு மேலே இருக்காது. பகை வெல்லக்கூடிய இடத்துக்கு சனி பயணம் பட போகிறார் அப்படின்னா நம்மளோட எதிராளிகள் எல்லாமே நம்மக்கிட்ட தானாக தேடி வந்து சரணடைவாங்க. ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, தொழில் போட்டியாளர்கள் இருப்பாங்க, கூட்டு தொழில் செஞ்சால் கூட்டாளி நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்படி நம்மளோட எதிரிகள், நம்மளோட துரோகிகள் எல்லாருமே ஓடி ஒளிய போகிறாங்க. அது மாதிரி எந்த கடன்காரனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அந்த கடன்காரங்கிட்ட காசை தூக்கி போட்டு கௌரவத்தோட இந்தாப்பா அவன் பணம், இதுக்கு மேலே உனக்கு எனக்கு பேச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படி கடனெல்லாம் அடைக்கலாம். நகை நட்டெல்லாம் பேங்கில் இருந்ததுன்னா மூட்டு கொடுக்கலாம். யாருக்காவது பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுத்து மாட்டியிருப்பீங்க, நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிருக்கும். இப்போ அவனே தேடி வந்து நம்மகிட்ட காசு பணத்தை கொடுப்பான். இப்படி பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த சனி பகவானோட வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறதுல நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது மாதிரி உங்களோட உடலில் இருக்கிற நோய் நொடிகள் விலகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டு வலி, முதுகுவலி உபாதைகள், பரம்பரை நோய்கள் அதெல்லாம் வந்திருக்கும். சில பேருக்கு சர்க்கரை வியாதி, சில பேருக்கு இரத்த அழுத்தம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு, இது மாதிரியான வியாதிகள் வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து வந்திருக்கும். சைனஸ் பிரச்சனை கூட சில பேருக்கு வந்திருக்கலாம். இது எல்லாமே இதுக்கு மேலே நல்லபடியாக குணமடையும். பெரிய அளவில் மருந்து மாத்திரை அப்படிங்கிறது இல்லாமல் சாதாரண வைத்தியத்திலே குணமடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ சனி பகவான் 6வது வீட்டை நோக்கி பயணப்படக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி காலகட்டம். பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்களெல்லாம் நீக்கி கடனெல்லாம் அடைச்சி உங்களை கௌரவத்தோடு வாழ வைக்க போகிறாரு சனி பகவான். சனிக்கிழமையில அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த சனி பகவானோட வக்ர நிவர்த்தி காலகட்டமும் சரி, அடுத்து மார்ச் 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சியும் சரி, அடுத்த 3 வருஷத்துக்கு சனி உங்களுக்கு அற்புத யோகங்களை அள்ளி கொடுக்க போகிறாரு. இதை வச்சு தக்க வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம். அந்த அளவுக்கு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.